நீங்க நாங்கெல்லாம் அந்த நாட்டினுடைய குடிப்படைகள் குடிமக்களா குடிமக்கள் என்ன குறைய தெரியலப்பா பெரிய மகாராஜா கிட்ட சொல்லிட்டு யாரும் ஒண்ணு பாக்குறீங்களா நீங்க இன்னும் எங்க தம்பி ஒருத்தர் கேறான் எந்த பக்கம் போனோம் ஆளு வரல வருவான் பாக்கலப்பா அவன் வருவான் வந்த பின்னால ரெண்டு பேரும் சேர்ந்து மகாராஜா கிட்ட சொல்லிட்டு மகாராஜாவே பாக்கணும் நானு. ஆமா இப்ப எங்க அண்ணன் ஒரு ஆள் வந்தா அப்படி ஆளு காணுமே. வந்தாரப்பா அவரை பாரு அப்படியா அண்ணா? தம்பி அண்ணா இப்பதான் வந்தியா? இப்பதான் வந்தனா. பஸ் சிக்கலையா ரயில் சிக்கலையா வர்றதுக்கு? நான் நடந்தே வரதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. லேட் ஆகி போச்சு. ஆமா சரி மகாராஜா மகாராஜா இருந்தா சொல்லிட்டாரு நாட்டினுடைய குடிமக்கள் வந்திருக்கிறான்னு சொல்லு. மகாராஜா உங்களை தேடி குடிமக்கள் வந்திருக்கிறார்கள். குடிமக்கள் வந்திருந்தால் என்ன குரல் தவிர்க்க வேண்டும் வர சொல். ஆகட்டும் ஐயா மறுபடி உத்தரவு மறுபடி ஆகட்டும் மகாராஜா ஐயா எவ்வளவு அனுகூலத்தோட வந்திருக்கிறாயே என்ன காரணம் ஏன் வந்திருக்கிறாய்? நான் சொல்றேன் வாசாமி. அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள்லாம் வந்து எங்க வைக்கிற வெள்ளாமே பூரா நாசம் பண்ணிட்டு போயிடுது. 4 பவுன் தாலியை வித்து என் மனைவியினுடைய தாலியை வித்து 4 பவுன் தாலியை வித்து கள்ளக்கொட்டை வாங்கி போட்டீங்க. பாலா போன பண்ணி வந்து பால் பண்ணிவிட்டு போயிடுச்சு. இந்த நாட்டுல இருந்தா பழிக்கிறதுக்காக அதனால அயல் நாட்டிலேயாவது போய் பழிச்சுக்கலான்னு தான் மகாராஜா கிட்ட சொல்லிட்டு போலான்னு மகாராஜா. மக்கள் இல்லாமல் மன்னன் கிடையாது. மன்னர் ஆட்சி இருக்க முடியாது. அதனால நாட்டிலே நீங்கள் இருங்கள். நான் சென்று அந்த மிருகமெல்லாம் வேட்டையாடி நாணயத்துக்கு நான் குறைத்து விடுகிறேன். பயப்படாமல் நாட்டில் நீங்க வாழ வேண்டும். நான் இதே நாட்டில் இருக்கேன். ஆமா எங்களுக்கு வழிசாமி. இந்த ஆண்டில் நீங்க 6 வரி கொடுக்காதீங்க. சரி இருக்கக்கூடிய எல்லா ஏரியிலையும் நீங்களே பிடித்து எல்லோரும் போய் படித்துக் கொண்டீங்க. அப்படியே இருக்கிறோம். ஆனால் மகாராஜா நாம காணக செல்ல வேண்டும். குடிமக்களுடைய துயரத்தை தீர்க்க வேண்டும். ரதத்தை கூட்டி புறப்படும். நானோ கானகத்திற்கு வேட்டையாட தங்கைமார் இருவருக்கும் இன்று நாள் தான் திருமணம் ஆகியிருக்கு. உண்மைதான். உடனே என்னை விட்டு நீ காட்டுக்கு போனேன்னு சொன்னீங்க. அதனால் அண்ணா
வேண்டும். அப்படியா? கேளுங்கள் பெருமளுக்கு பெரியவர்களை தாய்மார்கள். காலையத்திற்கு தந்தைமாரை கூட்டிச் செல்கின்ற நேரத்தில் ஒரு அன்பான நல்ல செய்தி. இங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வருடத்திற்கு தமிழ் வருடத்திற்கு சித்திரை 1ஆம் தேதி இங்க மேடையில இந்த இடத்தில் அம்மன் கோயிலுக்கு முன்பாக சித்திரை திருவிழா அங்க அவருடைய இந்த ஆண்டு தமிழ் பிறப்பு எவ்வாறு இருக்கிறது, தமிழ் என்றால் என்ன, தமிழ் ஆங்கில புத்தாண்டை நம்ம கொண்டாடி கொண்டு சிறு சிறப்பு இருக்கிறோம். தமிழ் புத்தாண்டை ஏன் மறக்கிறோம் என்பதை செய்வதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய பாரத பிரசங்க அன்பு சகோதரி லதா அம்மையார் அவர்கள் விரிவான கதைகளும் இங்க நிறைய அதற்கான ஏற்பாடுகளை இங்க செய்திருக்கிறார்கள். பெரியவர்கள் நண்பர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை 7 மணில 8 மணிக்கு இங்க துவங்க போகிறது. அனைவர்களும் வருகை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அதே போல இங்க திங்கட்கிழமை இடிம்பிக்குறி சிறப்பாக இருக்கும். இடிம்பிக்குறி கேட்பதற்கு ரொம்ப கேட்டு வந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடிம்பிக்குறி நடக்கிறது, மறக்காமல் வர வேண்டும். அனைவர்களும் வந்து அந்த கதையை கேட்டு சிறப்பாக தர வேண்டும். யாரும் மறந்துவிடாதீர்கள் என்று எல்லா கிராமத்திற்கு சென்று சொல்லியிருக்கிறோம். நாளையும் இந்த புறம் பழைய தலைமுறை நாகதேசப்பட்ட வரைக்கும் சொல்ல போகிறோம். அனைவர்களும் மறக்காமல் தமிழ் புத்தாண்டை கொண்டாட ஞாயிற்றுக்கிழமையும் இடிம்பிக்குரிய கேட்டு மகிழ திங்கட்கிழமையும் வர வேண்டும் என்று சொல்லி கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சுப்பிரமணிய நாடக கலைக்குழு சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். தங்கா அப்படியே நாளை இரவு நடக்கக்கூடிய நாடகம் இங்க பெண்களும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய நல்ல சிறப்பான கதை. ஒரு பெண்மணியாகப்பட்டவர் பெரியோருடைய வார்த்தை கேட்காமல் சென்றால் என்ன நடக்கும், எப்படியெல்லாம் நாம்